நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் படிச்சது மனசுல பதியவே மாட்டேங்குதா? படிக்கலாம்னு புக் எடுத்து வச்சு உட்காந்தா மைண்ட் எங்கெங்கயோ டைவர்ட் ஆகி போகுதா? படிக்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா ஒரு ஃபோக்கஸ் இல்லாம ஃபீல் பண்றீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இனிமே இது போன்ற கவலைகளை விட்டு தள்ளுங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 7 இண்டோர் பிளான்ட்ஸ்ல ஏதாவது ஒரு இண்டோர் பிளான்ட்டை உங்க வீட்டுல நீங்க படிக்கக்கூடிய டேபிள் அல்லது உங்க ரூம்ல வச்சாலே போதும். நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் முழுவதுமாக உங்க மனதுல பதியும். அது மட்டும் இல்லாம எந்தவித டைவர்ஷனும் இல்லாம நீங்க நினைச்சபடி ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். படிக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அனாக்சிட்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கடம் தெரியாம ஓடி போயிடும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு greenformulalandscapers யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெயசெல்வன். படிப்புக்கும் செடி வளர்க்கறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நீ சொல்றத பார்த்தா ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரில இருக்கு. உங்க மைண்ட் வாய்ஸ் ரொம்பவே சத்தமா எனக்கு கேக்குதுங்க. கண்டிப்பா நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய செடிக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்குங்க. அது என்ன நம்ம இப்ப பார்க்கலாமா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் அப்படின்ற பல்கலைக்கழகத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின ஒரு ஸ்டடி நடத்தினாங்க. அது என்ன ஸ்டடின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய அறையில இண்டோர் பிளான்ட்ஸை வச்சு பார்த்திருக்காங்க. இந்த இண்டோர் பிளான்ட்ஸை படிக்கிற இடத்துல வைக்கிறது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது பாசிட்டிவான மைண்ட் செட் கிடைச்சதாகவும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே சீக்கிரமா படிச்சு முடிச்சறதாகவும், இவங்களோட டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்பவே கம்மி ஆகிறதாகவும் அந்த ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போன்ற இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து நம்ம படிக்கக்கூடிய அறையில் வைக்கும்போது 20% வந்து மெமரி ரிட்டென்ஷன், அதாவது நினைவாற்றல் வந்து அதிகமாகி இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இண்டோர் பிளான்ட் நம்ம வீட்டுல வளர்க்கறதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். சரி வாங்க, அந்த 7 இண்டோர் பிளான்ட்ஸ் என்னென்ன, அது எந்த மாதிரியான நன்மைகளை நமக்கு படிக்கும்போது தருதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட நேம் வந்து லக்கி பேம்போ. இந்த பிளான்ட் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்ல வந்து இதை வாஸ்து முங்கில்னு சொல்லுவாங்க. சீனர்களின் நம்பிக்கையான ஃபெங்ஷுயின் படி இந்த லக்கி பேம்போ வைக்கிற இடத்துல பாசிட்டிவிட்டி வந்து ரொம்பவே அதிகரிக்கிறதா வந்து நம்புறாங்க. அமெரிக்கன் ஹார்டிகல்ச்சரல் தெரப்பி அசோசியேஷன் வந்து ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது என்ன விஷயம் பார்த்தோம்னா, படிக்கும் அறையில லக்கி பேம்போ வைத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து படிக்கும் அறையில லக்கி பேம்போ இல்லாத ஸ்டூடெண்ட்டை விட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ், அதாவது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லக்கி பேம்போ ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நம்ம டேபிள்லயும் வச்சு வளர்க்கலாம். இந்த லக்கி பேம்போ ஒரு கண்ணாடி பபுல்ல வாட்டர் மட்டுமே வச்சு வளர்க்கலாம். நம்ம டெக்கரேஷனுக்காக வேணா பெபிள்ஸ் போட்டுக்கலாம். சின்ன பாட்ல கோகோ பிட் மட்டுமே வச்சு கூட வளர்க்க முடியும். லக்கி பேம்போவை நம்ம தண்ணியில் வளர்க்கும் போது வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி மாத்தினா போதுமானது. இந்த லக்கி பேம்போவை நீங்க படிக்கக்கூடிய டேபிள் வச்சு வளர்க்கும் போது எக்ஸாம்ல ஒரு லக்கியை உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட நேம் போனிடெயில் பாம். இந்த போனிடெயில் பாம் வந்து ஆஸ்பிரகாஸ் ஃபேமிலியை சார்ந்தது. இந்த போனிடெயில் பாமை நீங்க படிக்கக்கூடிய அறையில் வைக்கும்போது உங்க ரூமுக்கு ஒரு டிராமாட்டிக் பியூட்டியை தரும். நீங்க ரூம்ல படிக்கும்போது தலைவலி பிளஸ் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வரும். இதுக்கு என்ன காரணம் நம்ம பார்த்தோம்னா, நம்ம இண்டோர் ஏர்ல வந்து டாக்ஸிக் கேசஸ் வந்து கலந்துக்கிறது தான் காரணம். அதாவது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றுல வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் வந்து கலந்திருக்கும். இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள்ல முக்கியமான ஒன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு தலைவலி, ஸ்ட்ரெஸ் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குது. இந்த போனிடெயில் பாம் காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு போன்ற முக்கியமான நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்களை வந்து ரிமூவ் பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த போனிடெயில் பாமுக்கு மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அதனால நம்ம ரொம்பவே எளிமையா வீட்டுல வளர்க்க முடியும். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் நம்ம படிக்கக்கூடிய அறையில வைக்கிறதுனால அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா சில மாணவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகும். இது போன்ற உடல்நிலை சரியில்லாம போகிறதுல இருந்து நம்மளை தடுத்து பாசிட்டிவிட்டியை நமக்கு கொடுக்குது. இந்த மணி பிளான்ட்டுக்கு அதிகப்படியான தண்ணீரும் தேவையில்ல, அதிகப்படியான வெளிச்சமும் தேவையில்ல. அதனால நம்ம எளிமையாக வளர்க்க முடியும். நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பீஸ் லில்லி. பீஸ், இதோட பேர்லயே வந்து அமைதி இருக்கு. சோ இந்த பிளான்ட்டை நீங்க படிக்கக்கூடிய அறையில வைக்கும் போது உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் தரும். இந்த பீஸ் லில்லிக்கு நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்களை வந்து காற்றில இருந்து ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சரியா தூக்கம் வரலாம் வச்சுங்களேன், இந்த பீஸ் லில்லி பிளான்ட்டை வீட்டுல வச்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா தூக்கம் வரும். ஐந்தாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து ஸ்னேக் பிளான்ட். இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து நாசா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏர் பியூரிஃபை இண்டோர் பிளான்ட். இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து இண்டோர்ல இருக்கக்கூடிய ஏர் வந்து குவாலிட்டியா பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. ஸ்னேக் பிளான்ட்லயே டார்க் வெரைட்டி இருக்கு, அதை நம்ம டேபிள்லயே கூட வச்சு வளர்க்கலாம். இண்டோர் ஏர் பொல்யூஷன் மூலமா வரக்கூடிய ஒரு 4 முக்கியமான நோய்கள்ல இருந்து ஸ்னேக் பிளான்ட் நமக்கு பாதுகாப்பு தருது. ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட நேம் ஜிசி பிளான்ட். ஜாமிஃபோலியா ஜாமிகுலாக்கஸ் இதோட சயின்டிபிக் நேம். இதான் நம்ம வந்து ஷார்ட்டா ஜிசி பிளான்ட்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான லைட் கண்டிஷன்லயும் வாழக்கூடிய ஒரு செடி. அது மட்டும் இல்லாம ஜிசி பிளான்ட்டுக்கு ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாவே இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டாலே போதுமானது. சோ அதனால பிஜில இருக்க ஸ்டூடெண்ட் இல்ல ஹாஸ்டல்ல இருக்க ஸ்டூடெண்ட் கூட இந்த சிசி பிளான்ட் வளர்த்து அதோட பயன்களை ரொம்பவே எளிமையா பெற முடியும். இந்த சிசி பிளான்ட் வந்து ரொம்பவே பியூரான ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. சோ அதிகப்படியான ஆக்சிஜன் நம்ம ரூம்ல இருக்கிறதுனால நம்மளோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டேட் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சிசி பிளான்ட் ரொம்பவே பயனளிக்குது. ஏழாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட பேர் வந்து ஸ்பைடர் பிளான்ட். குளோரோபைத்தம் கோமோசோம் இதோட சயின்டிபிக் நேம். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுக்கு ஸ்பைடர் ஐவி, ரிப்பன் பிளான்ட், ஹென் அண்ட் சிக்கன் இது போன்ற பல்வேறு பெயர்கள் இருக்கு. இந்த ஸ்பைடர் பிளான்ட் நம்ம உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன பாட்ல கூட வச்சு வளர்க்க முடியும். ஸ்பைடர் பிளான்ட்ல ஈஸியஸ்ட் ஏர் பியூரிஃபைங் கெபாசிட்டி அண்ட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இண்டோர் ஏர்ல இருக்கக்கூடிய டாலன், எக்ஸலைன், ஃபார்மால்டிஹைடு இது போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த வாய்க்களை வந்து ரிமூவ் பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம அறுவை சிகிச்சை பண்ண நோயாளிகள்
குழந்தைகள் இருக்கக்கூடிய ரூம்ல வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட் வைக்கிறதுனால ரொம்பவே அவங்க சீக்கிரமா ரெக்கவரி ஆகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 7 இண்டோர் பிளான்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த 7 இண்டோர் பிளான்ட்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இண்டோர் பிளான்ட் உங்க வீட்டுல வாங்கி வளர்த்து படிக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அனாக்சிட்டி இது போன்ற பிரச்சனைகளை வந்து அடிச்சு நொறுக்குங்க.